ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கேபேஜ் கூட்டு செய்யலாம் வாங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கேபேஜையும் கடலைப்பருப்பையும் ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி அதுக்கு தாளிப்பு தேவையானதெல்லாம் ஆட் பண்ணி கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கறி லீவ்ஸ் போட்டுக்கோங்க. அது கூடவே 10 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணி அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால அப்புறம் க்ரீன் சில்லி நீங்கள் ஆயிலே ஆட் பண்ணிங்கன்னா அந்த காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதை பாருங்கள், நான் பாயில் பண்ணியிருக்கேன் பாருங்கள். செப்ரேட்டாக கேபேஜையும் கடலைப்பருப்பையும் நான் பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது அது நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஆனியன் போட்டுக்கோங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் ஆனியன் டொமேட்டோ போட்டுட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிட்டு அதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் கரெக்டாக வரல, அது திருப்பி நான் ஊற்றுவேன். அதை கொஞ்சம் போட்டுக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச மாதிரியே நான் சமைச்சு போடுறேன். அப்போ அது கூட கொஞ்சம் மஞ்சளும் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் உப்புலாம் ஆட் பண்ணால் சீக்கிரம் வணங்கும்னு சொல்லுவாங்க. அதுக்காக நான் மஞ்சள் உப்பு எப்பயுமே ஆனியனோடய ஆட் பண்ணிப்பேன். ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே நான் ரைஸும் வச்சுருக்கேன். எப்பவுமே வடித்து சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் இல்லைங்களா? அதனால நான் வடிக்கிறதுக்காக சாப்பாடு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு டொமேட்டோ போட்டு நல்லா ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் கோகோனட் மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். நீங்கள் துருவி இருந்துச்சுன்னா அதில் தேங்காய் துருவி இருந்தால் துருவிக்காங்க. என்கிட்ட இல்லை, அதனால் நான் மிக்சியில் தான் அதைத்தான் அரைச்சி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா, கடலைப்பருப்பும் கேபேஜும் அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஆட் பண்ணி அந்த தண்ணியும் இதிலே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் பாயில் பண்ண வாட்டரும் அதில் ஆட் பண்ணி நல்லா அந்த வாட்டர் அந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு நீங்கள் பாயில் பண்ணிகிட்டே இருங்க. அந்த தண்ணி ஃபுல்லாக எவாப்ரேட் ஆகி போகிற வரைக்கும். அந்த தண்ணி நல்லா கொதித்து குறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கோகோனட் அந்த பவுடர் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் பாயில் பண்ண விடாதீங்க. கோகோனட் எப்போவுமே போட்ட உடனே இறக்கிடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி. நானும் ரொம்ப நேரம் பாயில் பண்ணல. கோகோனட்டை போட்டு ஒரு 2 மினிட்ஸில் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டேன். கொத்தமல்லி தழை தூவி இறக்கினா நம்மளோட கேபேஜ் கூட்டு ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், கேபேஜ் கூட்டு ரெடி.